எப்பா இன்னைக்கு தான் அந்த இடமே நிறைஞ்சாப்புல இருக்கு. எப்படி இன்னைக்கு அதிசயமா எல்லாரும் வந்துட்டீங்க? விமலா சொல்லு, நீ தான் எப்பவுமே வரவே மாட்ட. இன்னைக்கு நான் ஞாயிற்றுக்கிழமலாக்கா, அதான் வந்துட்டேன் பார்த்துக்கிடுங்க. நேத்து எல்லாருமா போய் காதலர்களை ஒண்ணு சேர்த்து வச்சிருக்கீங்க, என்னைய கூப்பிட்டு இருந்திருக்கலாமே. ஏன் பிரிச்சுடவா? ஏன் இப்படிலாம் பேசுத? ஒன்றுக்கு ரெண்டா மூட்டி விட்டு நேற்று சேர இருந்தவங்கள ஜென்மத்துக்கு சேர விடாம பண்ணியிருப்பா தானே. எம்மா சான்ஸ் அன்னைக்கு வாய் ரொம்ப கூடி போச்சு. ஆமாம் ஆமாம், உனக்கும் கோல் மூட்டுறது ரொம்ப கூடி போச்சு. ஏக நேற்று இந்த காதல் ஜோடியை சேர்த்து வச்சுட்டு நம்மலாம் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா? கடைசியில் நம்ம காதலர் தினத்தை கொண்டாடவே இல்லைக்கா. சரி, அதனால என்ன செய்ய, ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு சந்தோஷத்தோடி நாலு நேரத்து உடனே போய் உறங்கிட்டேன். என் புருஷன் எனக்கு எந்த பரிசுமே கொடுக்கலட்டி. பாவு மனசுன்ட்ட சொல்லிட்டேன், இன்னைக்கு பரிசோட வாங்க, இல்லைன்னா விரட்டுன்னு விரட்டி விட்டுருவேன்ட்டேன். அது என்ன காதலர் தினம், மாய காதலர் தினம்? நமக்கு எல்லா நாளும் வேலை நாள் தானே. அப்படி சொல்லாதுங்கக்கா, எல்லா தினங்களையும் கொண்டாடணும் பார்த்துக்கோங்க. கிறிஸ்மஸ்ஸு, நியூ இயரு, தீபாவளி, பொங்கல், காதலர் தினம்னு எல்லா நாளையும் கொண்டாடணும். வாழ்றது ஒரு வாழ்க்கை பார்த்தீங்களா? எல்லாத்தையும் கொண்டாடுறதுக்கு பணம் வேணும், பணம். அது கரெக்டு தான். எதுக்கு பணம் வேணும்? அப்படிலாம் கிடையாது. ஒரு ரூபாய்க்கு ரோஸ் பூ வாங்கி கொடுத்தா கூட அது ஒரு பரிசு தான். எல்லாம் நம்ம மனசுல தான் இருக்கு பார்த்துடுங்க. நல்ல பேசுதால சீக்கிரம் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட வேண்டியதான் இவளை. ஏன் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையோ? ஆமாம், நம்ம குரூப்ல நீ ஒருத்தி தானே கல்யாணம் கட்டாமல் இருக்க. உனக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கையில பிடிச்சி தள்ளி விட்டாதான் கொஞ்சம் எங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். எவ்வளவு நல்ல மனசு உனக்கு. சரிட்டி, எனக்கு வீட்டை நிறைய வேலை கிடக்கு, கிளம்பட்டுமா? ஆமாம், எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். எலிஃபண்ட் மேடம், எங்க நடத்தியே கூட்டு போறீங்க? பேசாம என் பின்னாடி வா, ஒரு முக்கியமான வேலையா நம்ம போறோம். நீங்க சொல்லியிருந்தா நான் கார் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல, எதுக்கு நீங்க நடக்கீங்க? சும்மா சும்மா கார்லயே போயிட்டு இருந்தா எப்படி உடம்பு கரையும்? நான் செம்பரன் மாதிரி ஆ வேண்டாமா? நீங்க இப்படி இருந்தாதான் அழகு. தூர உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல, எந்திரிச்சா உட்கார முடியல. எப்படி உருண்டை மண்டை வராற வீர நட போட்டு. குட் மார்னிங் டாக்டரே. குட் மார்னிங், குட் மார்னிங். எங்க இவ்வளவு வேகமா போறீரு? வாக்கிங். என்ன ஜான், நல்லா இருக்கீங்களா? ஐயோ, இவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஜானா? இவன் ரெண்டு ஜானு தான் இருப்பான். இவன் பேரு ஜானாம ஜானு. என்ன ஜான், அன்னைக்கே சொன்னேன் உங்களை எங்கேயோ பார்த்தேன்னு. டெல்லியில ஒரு மீட்டிங்ல பார்த்தேன். 2 நாள்ல யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டேன். என்ன ஜான், இங்க இது என்ன வேஷம்? நீங்க பேசுறது எனக்கு புரியல. புரியாது. என்ன கதை விடுதீங்க? பிசினஸ் மேன் தானே நீங்க? வேற எதுவும் சிஐடி வேலை பார்க்கீங்களா? இங்க மாறு வேஷத்துல தெரியுறீங்க. டாக்டர், நீங்க என்ன பேசுறீங்க? நேரத்தடிச்ச சரக்கு இறங்கலையா? ஷட் அப், நான் ஜான் சார்கிட்ட பேசிட்டு இருக்கேன். இந்த பிச்சைக்கார பையனுக்கு பேரு ஜானாம, இவன் பேரு பிச்சு மணி. அது அவரே சொல்லட்டும். அவரு இவருன்ட்டு அடக்கிங்க. உங்களுக்கு என்ன மென்டல் எதுவும் பிடிச்சு போச்சா? கடைசியில டாக்டருக்கே வைத்தியம் பார்க்கணும் போலயே. ஜான் இருக்கார்ல, இவரோட டெல்லியில ஒரு மீட்டிங்ல பார்த்தேன். கேளுங்க, நீங்க அவர்கிட்ட கேளுங்க. இவனை நீங்க டெல்லியில பிச்சை எடுக்கிற இடத்துல பாத்திருப்பீங்க. காலையில என்னத்தையாவது உளறிட்டு அடக்காரு. போங்க டாக்டரே போங்க. பிச்சுமணி பத்தியா, உனக்கு எது டபுள் ஆக்சன் இருக்கா? இல்ல எலிஃபண்ட் மேடம். வழி விடுங்க டாக்டரே. ஜான், எனக்கு மெமரி பவர் ஜாஸ்தி, என்னை ஏமாத்த முடியாது. ஜானு, ஏ ஜானு, 2 அடி ஜானுங்க வா. வாரே மேடம். டெல்லியா மீட்டிங்கா? மென்டல் பிடிச்சிட்டு டாக்டர் மென்டல் டாக்டர் ஆயிட்டார் போல. ஏதோ சம்திங் தப்பா இருக்கு. கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும், இது அங்க பார்த்து ஜான் தான். ரொம்ப நாள் உண்மையை மறைக்க முடியாது போலயே. டாக்டர் உளறிட்டு இருக்காரே. கண்டிப்பா இது ஜான் தான். அப்படி இருந்தா அவன் கண்டிப்பா நீ திரும்பி பார்ப்பான். எஸ், நான் சொன்ன மாதிரியே திரும்பி பார்த்துட்டாரு. மணி 8 தான் ஆகுது, அதுக்குள்ள ஊரடங்கி போச்சே. போகிற வழியில எனக்கும் மருமவளுக்கும் இட்லி வாங்கிட்டு போனோம். பாவம், அந்த பிள்ளைக்கு சமைக்கவே தெரியல. நேற்று அவிச்சு வச்சிருக்க கல் இட்லி தூக்கி எதுக்கு இருக்கிற ஆள் மேலே எரிஞ்சா செத்துருவான். பாவம், அதுக்கு சமையலே தெரியாது. என்ன செய்ய? இந்த காமாட்சி மூதேவி வர்ற வரைக்கும் கடையில் தான் திங்கணும் போல. போறாரு. இந்த தெருவில் கொஞ்சம் பியாய் நடமாட்டம் உண்டுன்னு சொன்னாவ. ஏங்க எம்ம பியாயி நாதான். என்ன டீ, ஏன் பிறத்தால வார? நானும் வீட்டுக்கு வாரேன். ரொம்ப நாள் என் தம்பி வீட்டுல இருக்க முடியல. அதான் தெரியுமே,
உனக்கு தான் எங்கேயும் செட் ஆகாத உன் புத்திக்கு. நீர் மட்டும் சந்தோஷமாவா இருக்கிறது? ஆ, அந்த லெப்பைக்கு என்ன சமைக்க தெரியும்? இனிமே ஒழுங்கா இருந்துக்க. வா போவோம். காமாட்சி, நானும் நீ இல்லாம கொஞ்சம் கஷ்டப்பட தான் செஞ்சேன் பத்துக்கிட்டு. எப்பாடி உம்மரு வாயில இருந்து இப்படி வார்த்தை வந்துட்டா? ஆமாட்டி, மருமவளுக்கு சமைக்கவே தெரியல பாவம். பொண்டாட்டி யாரும் இப்பதான் உமருக்கு தெரியுதுன்னு. அப்படிலாம் இல்லையே, கடையில் கூட தான் நல்ல சாப்பாடு கிடைக்கி. இருந்தாலும் ஒன்னியா அப்பப்போ நினச்சிக்கிட்டேன், நீ கொஞ்சம் புத்தியை மாற்றி ஒழுங்கா இரு. அவளுக்கு பேதி மாத்திரம் கொடுத்தது கரெக்டு தான். இப்படி நீ சொன்னது தான் கரெக்டுன்னு சொல்கிறதுனால தான் நமக்குள்ள சண்டையே வருதுட்டி. கோமாச்சி. பேர ஒழுங்கா கூப்பிடுங்க. கோமாச்சி இல்ல காமாட்சி. ஐ கிஃப்ட்டு. தாத்தா மாமா யாருக்கு கிஃப்ட்டு? என்னுடன் 30 வருடம் பயணிக்கும் என்னுடைய பொண்டாட்டிக்கு காதலர் தின பரிசு. அத்தைப்பட்டி உங்களுக்கு தான் பரிசு. குக்கருக்கோ குமாங்கோ, நமக்கு இதெல்லாம் தேவையாங்க? தேவையில்லைங்க அத்தைப்பட்டி, எனக்கு தாங்க. சும்மா இரு மருமோளே, எந்திரி செல்லம்மா. வயசானதெல்லாம் காதலர் தினம் கொண்டாடுத. என் புருஷன் எனக்கு என்ன வாங்கிட்டு வராரோ தெரியல, சந்தோஷமா இருக்கு. உன்னுடைய அழகான கைக்கு தங்க மோதிரம். அழகா இருக்கு. தங்க வைக்கிற வலையில இது தேவையாங்க? தங்க விலை நாளுக்கு நாள் ஏறிட்டே தான் இருக்கு. என்ன செய்ய, அதுக்குன்னு வாங்காம இருக்க முடியுமா? மோதிரம் நல்ல அழகா இருக்கு. இது வாலிபு பிள்ளைகள் போடுற மோதிரம்ல, வயசான பட்டிக்கிறதுக்கு. என் பொண்டாட்டி எப்பவுமே வாலிப பிள்ளைதான். அது சரி, அது சரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இன்னொன்னு உனக்கு ரொம்ப பிடிச்ச பரிசும் இருக்கு. அது என்ன? கண்ணை மூடு. வயசான தாத்தா மாமாவை இப்படி அசத்துனாருன்னா என் புருஷன் எப்படி அசத்துவாரு பாபு மனசா? இப்ப கண் திறந்து பாரு. மொட்டை மண்டைக்கு மல்லிகை பூவா? எனக்கு ரொம்ப பிடிச்ச மல்லிகைப்பூ. கேர்பின் இருந்தா கூட குத்துதே. கேர்பின்னா மண்டைக்குள்ள இறக்கிறாது இரு பாவம். ஏங்க கேர்பின் எங்க குண்டு குத்துவீங்க? மண்டையிலேயே குத்துவீங்க. அது பாட்டுக்கு நிற்கும். கை எடுங்க. கேர்பின் வேணுமா? கேர்பின்னு எப்படி மண்டை உள்ள இறக்கிடுவீங்களோ? உனக்கு பரிசு பிடிச்சிருக்கா? ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. அழகான பரிசு. ஐயோ ஐயோ ஐயோ, பாபு மனசா எப்போ வருவாருன்னு தெரியலையே. எனக்கு என்ன பரிசு கொண்டு வராரோ தெரியலையே. ஓ பாட்டியோ, பூனைக்கு மீன் மண்டை குடல் வேஸ்ட் எல்லாம் கேட்டிருந்தோம்ல, தாரீங்களா? அந்த இருக்குல்லப்பா, எடுத்துக்க. அந்த பார்சல் உனக்கு தான். எவ்வளவு ரூபா? இல்லப்பா, பணம் வேண்டாம், எடுத்துக்க. மீன் 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 கடல் மீன். மீன் 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 கடல் மீன். நெட்டம்மா வேற காதலர் தினத்துக்கு பரிசு கேக்கா. என்ன பரிசு கொடுக்கணே தெரியலையே. தேவையில்லாம விஷத்தை குடிச்சு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி 6000 செலவாகி போச்சு. எதுவும் வாங்கிட்டு போலன்னா அடி வெளுத்து எடுத்துருவா. என்ன கொடுக்கலாம்? என்ன பாபு, ஆழ்ந்த யோசனை போல. ஆமாம் மாமா, நேற்று காதலர் தினம் பார்த்தீங்களா? நேற்று ஒரு பரிசும் வாங்கி கொடுக்கல. இன்னைக்கு கண்டிப்பாக கேப்பாக பார்த்துக்கிடுங்க. பரிசோட தான் வரணும்னு சொன்னால் அதை என்ன வாங்கி கொடுக்கலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மற்றவங்க மாதிரி சாக்லேட்டு, ட்ரெஸ்ஸு, மோதிரம், தங்க பொருள்லாம் வேண்டாம். தங்க பொருள் வாங்குறதுக்கு என்கிட்ட வக்கும் கிடையாது. gift வாங்கி கொடுத்த மாதிரி இருக்கணும், வீட்டுக்கு தேவையான பொருளாகவும் இருக்கணும். அந்த மாதிரி வாங்கி கொடு. தண்ணி குடிக்கிற டம்ளரு, கக்கூஸ் வாளி, கக்கூஸ் கப்பு, இந்த மாதிரி வீட்டுக்கு முக்கியமான பொருளாக வாங்கி கொடு. காதலர் தினத்துக்கு கக்கூஸ் வாலியை கிஃப்டா வாங்கணுமா? அட போங்க மாமா. ஆமா, வீட்டுக்கு தேவையானதாகவும் இருக்கணும், பரிசு கொடுத்த மாதிரி இருக்கணும்ல பாபு. கால் மிதிக்கிற மேட்டு கூட வாங்கி கொடுக்கலாம், 100 ரூபா தான். என்னைய காலில் போட்டு மிதிக்கவா? ஒரு 10 முட்டை கூட வாங்கி கொடுக்கலாம், அதுவும் பரிசு தான். அட போங்க மாமா. ஏற்கனவே உங்க பேச்சை கேட்டு அவளுக்கு பாம்பு ட்ரெஸ்ஸை போட்டு அவ என்னை ரொம்ப கோவப்பட்டுட்டா. நாளைக்கு தேவையில்லாத இந்த வேலையை பண்ணியிருக்க கூடாது. எனக்கு என்ன தோணுதோ அதை நான் வாங்கிக்கிறேன் மாமா. பாபு பாபு, கக்கூஸ் வாளி வாங்கிட்டு போ, நானாலும் இந்த கடையில இருந்து எடுத்து தாரேன். இவரு ஒரேடியா அவட்ட நான் அடி வாங்கிச்சு ஆகணும்னு முடிவோட தான் வந்திருக்காரு போல. சார், நெட்ட வலிக்கு கக்கூஸ் வாளியை பரிசா கொடுத்துருவான்னு பார்த்தா உஷாராயிட்டானே. பாபு பாபு, கக்கூஸ் வாளி கொண்டு வர இரி. ஐ, பிரியாணி கடை. சரி, ஒரு பார்சல் பிரியாணி வாங்கிட்டு போயிடுவோம், சந்தோஷப்படுவோம். என்ன, ஒரு பார்சல் பிரியாணி கொடுங்கண்ணே. ஏன் பொண்டாட்டியை மயக்கிறதுக்கு ஒரு பிரியாணி போட்டலாம் போதுமே. ஒரு டீ கூட குடிக்க முடியல. அந்த தங்கராசு மாமா வந்து தொந்தரவு பண்ணிட்டாரு. இப்போ போய் டீ குடிச்சிட்டு தான் போகணும். என்ன மண்டக்கசா, என்ன ஞாயிற்றுக்கிழமை அதுமாதிரி டீ கடையில் வந்து உட்காந்தாச்சு. ஆமா பாபுண்ணே, டீ குடிச்சிட்டு தான் வீட்டுக்கு போகணும். தம்பி ஒரு டீ போடுப்பா. கடையில ஆள் இல்லைண்ணே, நானும் 10 நிமிஷமா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ, ஆள் இல்லையா? அப்போ உட்கார்றது வேஸ்ட்டு.
சரி அப்போ வீட்டுக்கு கிளம்ப வேண்டிதான். போயிட்டு வரேண்ணே. நம்ம மட்டும் எதுக்கு உட்காந்துக்கிட்டு நம்மளும் போக வேண்டிதான். ஐயா என் புருஷன் வந்தாச்சு, என் புருஷன் வந்தாச்சு. என்ன சித்தி மண்டையில பூ? ஆமாப்பா, சித்தப்பா கொடுத்த கிஃப்ட், காதலர் தின கிஃப்ட். இதுக்கு ஏன் பரிசு பரவாயில்ல போல. 10 ரூபா பூவை வாங்கி கொடுத்து முடிச்சிட்டாரு. நானாட்டும் 150 ரூபா பிரியாணி வாங்கியிருக்கேன். பாபு எனக்கு பரிசெங்க பரிசெங்க. இருக்குட்டி, வா தாரேன். கையில் என்ன பார்சலு? இதுதான் பரிசா? இல்லை இல்லை, நீ உள்ள வா தாரேன். பெரிய பரிசா வாங்கிட்டு வந்திருக்க போலயே. நீங்க வேற சும்மா இருங்க சித்தி. என்ன பரிசுன்னு தெரியலையே. சீக்கிரம் பரிசு தாங்க, பரிசு தாங்க. நெட்டம்மா, என்னால் இந்த 150 ரூபா பிரியாணி தாண்டி வாங்க முடிஞ்சுது. ஏற்கனவே ஆஸ்பத்திரிக்கு வேற செலவாயிட்டல. மன்னிச்சுக்கோ, ஏதோ என்னால் முடிஞ்ச பரிசு. அடைச்சி, இதுதான் உங்கள் பரிசா? ஆளு மூஞ்சி முறையும் பாரு. அத்தை பாட்டிக்கு உங்கள் சித்தப்பாவை தங்க மோதிரம் கொடுத்தாரு தெரியுமா? மோதிரமா? மண்டையில பூதனை மாட்டிட்டு நிக்குது. பூவு மோதிரம் எல்லாம் வாங்கி கொடுத்தாரு. நீர் ஒரு பிரியாணி ஆடிட்டு வந்திருக்கிற ஆளும் மண்டையும் பாருங்க. ஏட்டி, அவருக்கு பென்ஷன் வருது. நான் மாச சம்பளத்துக்கு பிரைவேட் கம்பெனில வேலைக்கு போறேன். நானும் அவரும் ஒன்னாட்டி. சரி சரி, நீங்கள் பேசுகிறத பார்க்க பாவமாக தான் இருக்கு. சரி, பிரியாணியை கொண்டாங்க. சாப்பிடு, பாப்பாவுக்கும் கொஞ்சம் கொடு. சரி சரி. உங்களுக்கு வேண்டாமா பாபு மனசா? வேண்டாம் வேண்டாம், பரிசை நீ தானே சாப்பிடணும், எனக்கு வேண்டாம். அவ சாப்பிடும்போது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தா அவருக்கு வயிற்று வலி வந்துட போகுது. நமக்கு திரும்பி உட்காந்துக்கிடுவோம். பிரிக்க பிரிக்க ஒரு மாதிரி நாத்தடிக்கி. லூசு, பிரியாணி நார்மோட்டி. இது என்ன ஒரே மண்டையா கிடக்கு? மண்டையா? என்ன மண்டை? யோ பாபு மனுஷா, இது என்னது? பச்சை மீன், அதுவும் வெறும் மண்டையும் குடலுமா கிடக்கு. இதை நான் திங்கணுமோ? கண்ணாடியை போட்டு பாருட்டி என்னன்ட்டு. கண்ணாடியை போட்டு தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இது என்னது? மீன், அதுவும் வெட்டி வெட்டி போட்டு வேஸ்ட் மீன். இதை நான் திங்கணும். எனக்கு இதை நீங்கள் காதலர் தினத்துக்கு பரிசா வாங்கிட்டு வந்திருக்கீரு. நெட்டமா, நான் சத்தியமா பிரியாணி தாண்டி வாங்கினேன். 150 ரூபா கொடுத்து வாங்கினேன். இந்த மீன் மண்டையை 150 ரூபா கொடுத்து வாங்கியிருக்கீரு. ஈட்டி, பார்சல் மாறி இருக்குன்னு நினைக்கேன். சரி சரி, ஞாபகம் வந்துட்டு. மண்டை கசாயமும் நானும் டீ கடையில் உட்காந்து அவனும் இதே மாதிரி கையில் ஒரு பார்சல் வச்சிருந்தான். ரைட், அதான் மாறிட்டு. நீ கூட நான் அப்படியே அவன்கிட்ட கொடுத்துட்டு பிரியாணி வாங்கிட்டு வரேன். இதை ஒரு மண்டையிலே போட்டுக்கிடும், இல்லை மண்டை கசாயம் மண்டையில போய் போடும். சை, மீனை கொண்டு என் மேலே போட்டு போறா. சை, ஆளும் மண்டையும் பாரு. வெட்டி போட்ட மீன் மண்டையையும் குடலையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை இவர் வாயில தான் போடணும்.